காயத்ரி, நீயே நல்லா யோசிச்சுப்பாரு. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். உங்க மாமா உன்னை கொண்டு வந்த மாப்பிள்ளெல்லாம் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியே இருக்க மாட்டாங்க. ஏதாவது காரணம் சொல்லி தள்ளி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க சொன்ன காரணம் கிடையாது. உங்க சுகுமாமா போட்ட திட்டம். அவர் அப்படி சொன்னாரு, அவங்களாம் அப்படி சொன்னாங்க. சிங்காரவேலன் சொன்னதே தான் பாஸ்கரும் சொல்றார். 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியாது. அதனால பொய் சொல்ல வாய்ப்பே இல்லை. சங்கர் மூலமா வந்த வரன்னு தான் சுப்பு மாமாவும் அக்காவும் சொன்னாங்க. ஆனா இவங்க வேற மாதிரி சொல்றாங்க. சுப்பு மாமா நல்லவரா கெட்டவரா, என்ன அடையணுங்கிற ஆசையில இதெல்லாம் மாமா போடுற சதி திட்டமா? இதெல்லாம் தெரியாம அக்கா ஒருவேளை ஏமாளியா ஏமாந்துகிட்டு இருக்காளா? வீட்டில் கொஞ்ச நாளாக பிரச்சனையாகவே இருக்கு. நம்ம எல்லாருமே ஒரு 4 நாள் ஊட்டி கொடைக்கானல் இப்படிங்கிறது போயிட்டு வருவோமா? நல்ல ஐடியாவா இருக்க. ஆமாங்க, அப்பனா தயவு செஞ்சு உடனே கிளம்பலாம். நான் ரெடி. காயத்ரி வந்துட்டா, நான் அவகிட்ட கேக்குறேன். ஏய் காயத்ரி, சுமார் செம்ம கடுப்புல இருக்க, வாங்கி கட்டிக்காத. எனக்கு அந்த பாஸ்கர மாப்பிளைய பார்த்தது யாரு? எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும். ஏமா யாருன்னு சொல்லுங்க. நீங்க தானே? ஏய், நான் தான் பார்த்தேன். என்ன விஷயம்? பொய் சொல்லாதடா. ஏய், உனக்கு என்னாச்சு? இப்ப ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? நீ வாயை மூடு, காரணமா தான் பேசிட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏய், ஷட் அப். ஏய், எதுக்கு இப்படி கோவப்படுற? விஷயத்த சொல்லு. எனக்கு யார் அந்த பாஸ்கர மாப்பிளைய பார்த்தது? இல்ல, அவரு என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அதான் பார்க்க சொன்னேன். சுத்தி வளைச்சு பேசாத. கரெக்டா சொல்லி, யார் பார்த்தது? இல்ல, நான் தான் சொன்னேன். சரி, நீ சொல்றது உண்மைன்னு என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணு. ஏய், நிஜமா தான் சொல்றேன். நான் சொல்றேன். நான் தான்மா பார்த்தேன். ஏற்கனவே 2 வாரம் கூட்டிட்டு வந்தேன். அது ஏதோ காரணத்தினால தட்டி போச்சு. அதனால நீ கோபத்துல இருப்ப. இந்த வாரம் கூட்டிட்டு வந்தா நீ ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சேன். அதனாலதான் சங்கர்ட்ட விஷயத்த சொன்னேன். சங்கரும் அதை ஏத்துக்கிட்ட. அப்படி அதுக்கப்புறம் தான் கூட்டிட்டு வர சொன்னேன். சரிம்மா, அதெல்லாம் விடு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் என் பிரச்சனை. எல்லாத்தையும் விஷமத்தனமா பண்ணிட்டு இப்படி அப்பாவை மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நானா? ஏய், என்ன பேசுற? ஏய், என்ன உளறிட்டு இருக்க? நான் ஒண்ணும் உளரல. இப்பதான் ஒவ்வொரு உண்மையும் எனக்கு தெளிவாயிட்டு வருது. உண்மையா? என்ன உண்மை? உங்களை பத்தின உண்மை. உங்க சுயரூபம் இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிட்டு இருக்கு. இந்த பாரு காயத்ரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கிற. சங்கரை தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்ற. என் சுயரூபம் தெரிஞ்சு போச்சுங்கிற. இந்த பாரு, எதுவா இருந்தாலும் தைரியமா ஓப்பனா பேசு. எனக்கு என்னங்க பயம்? தப்பு செஞ்ச நீங்களே தைரியமா இருக்கும்போது அப்பாவியான நான் ஏன் பயப்படணும்? தப்பு செஞ்சனா? என்ன தப்பு செஞ்சேன்? நீங்க சும்மா இருங்க. ஏய், என்னடி? இது சரசு, சொல்லு காயத்ரி, என்ன தப்பு செஞ்சேன்? என்னங்க நடிக்கிறீங்களா? என் வாழ்க்கையை நாசம் பண்றதுக்குனே கிளம்பி இருக்கீங்களா? யார், நானா? உங்க மனசுல ஏதோ ரகசிய திட்டம் இருக்கு. உங்க மனசுக்குள்ள ஏதோ கேவலமான வக்கர புத்தி இருக்கு. அந்த புத்தியோட தான் உங்க ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு திட்டம் போட்டு செயல்படுத்திட்டு இருக்கீங்க. என்னம்மா உளர்ற? வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்க. என்ன பேசுறான்னு யோசிச்சுட்டு பேசு. ஏங்க, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குங்க. அத கண்ணா பின்ன நோயறா. எனக்கு ஒண்ணு பைத்தியம் பிடிக்கல. நான் சொல்றதா நிஜம். எனக்கு மாப்பிள பாக்குறேன்னு ஒவ்வொரு தடவையும் டிராமா பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சு இவளுக்கு? நான் டிராமா பண்றேனா? ஆமா,
ஒவ்வொரு மாப்பிளையும் நீங்களே வர வைக்க வேண்டியது, அப்புறம் ஒவ்வொரு மாப்பிளையும் நீங்களே அனுப்பி வச்சிட வேண்டியது. ஏய். நான் இந்த வீட்ல உட்காந்து போன்னு அழுவ வேண்டியது, அதை பார்த்துக்கிட்டு ரசிக்க வேண்டியது. ஆமா, என் வாழ்க்கைக்கு ரொம்ப மெனக்கிற மாதிரி பில்டப் தர வேண்டியது. இதானே நடக்குது இந்த வீட்ல. வாய மூடி. என்னடி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ ஒண்ணும் கேட்காத. நீ ஒரு அப்பாவி. இப்ப நான் வெளிப்படையா ஒரு உண்மையை சொல்றேன். அது ரொம்ப கசப்பா இருந்தாலும் அத தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் தாங்கிக்கோங்க. உண்மையிலேயே இவர் சுத்தமா நல்லவர் கிடையாது. ஏய். இவருக்கு நான் வேணும். ஏய் காயத்ரி. அதுக்காக தான் இவர் பல குறுக்கு வழியா பண்ணிட்டு இருக்காரு. காயத்ரி இந்த பாருங்க, கத்தாதீங்க. நீங்க இனிமே என்ன மிரட்டவே முடியாது. அடச்சி. டேய் வாய் மூடுறா. ஏய் என்னடி எதுக்குடி இப்படி அபாண்டமா குற்றச்சாட்டைய புருஷன் மேல வச்சுக்கிட்டே போற? இங்க பாரு, அவரு உத்தம. அவர் எதுக்குடி உன் மேல ஆசைப்படணும்? நான் தாண்டி அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு ஆசைப்பட்டேன். அப்ப கூட அந்த ஆசை அவர் வெறுத்தாருடி. அதுதாண்டி உண்மை. ஐயோ, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கோ. ஆமா, ஒரு மனுஷங்களுக்கு குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்து தானே வளர்ப்பாங்க. நியாயம் நீதி எல்லாம் இதானே. ஆனா உன் புருஷன் என்ன சொன்னாரு? சொல்லு, என்ன சொன்னாரு? எனக்கு தத்தெடுத்த குழந்தை வேண்டாம், ஏன் ரத்தத்திலேயே தான் குழந்தை வேணும்னு சொன்னாரா இல்லையா? இதுல இருந்து என்ன தெரியுது உனக்கு? எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைடின்னு அழுத்தமா மறைமுகமா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது உன் மரமண்டைக்கு புரியலையா? வாய மூடுறி. காயத்ரி, எதுக்காக அவளை போட்டு குழப்பற? நான் அப்படி சொல்லல. தத்தெடுக்கிற குழந்தை நம்ம குழந்தையாவாது. என்னைக்கா இருந்தா நம்ம கையை விட்டு போயிடும். அதனால அந்த ஆசையை விட்டுரு. நமக்கு நம்ம ரத்தத்துல பிறந்த குழந்தை தான் வேணும். அது இப்போதைக்கு நம்மளால முடியாது. அதனால அந்த ஆசையை விட்டுருன்னு சொன்னேன். உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தைன்னு சொன்ன. நீ ஏன் தப்பா எடுத்துக்கிற? சூப்பரா நடிக்கிறீங்க. எல்லாமே நடிப்பு. ஏன் ரத்தத்துல தான் குழந்தை வேணும்னு மறைமுகமா சொல்லி அக்காவை தூண்டி விட்டுருக்கீங்கல்ல? நீங்க ஆசைப்பட்டது இதான் தெரியாம மடிச்ச மாதிரி என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கோ அது இதுன்னு என்கிட்டயே வந்து பேசிட்டு இருந்தா. ஆனா ஆக்சுவலா இது எல்லாமே உங்க பிளான் இல்ல? அக்கா மூலமா செயல்படுத்திட்டு இருக்கீங்கல்ல? காயத்ரி, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? எதுக்கா இப்படி என் மேல பழி போடுற? உனக்கு என்ன ஆச்சு? அதான் நேரடியாவே தானே சொல்லிட்டு இருக்கேன். எப்ப எங்க அக்காக்கு குழந்தை கலைஞ்சு போச்சோ அப்பவே நீங்க முடிவு பண்ணிட்டீங்க என்னன்னு? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு. எப்ப எங்க அக்காக்கு குழந்தை கலைஞ்சு போச்சோ அப்பவே நீங்க முடிவு பண்ணிட்டீங்க என்னன்னு? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு. காயத்ரி, அப்பவே உங்க பார்வை என் மேல விழுந்துருச்சுல்ல? அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே உங்க பிளான். அதுக்கப்புறம் நடந்ததுன்னா? நீங்க குடிகாரனா மாறின மாதிரி நடிச்சது. நீங்க குடிகாரன் ஆயிட்டீங்க, உங்க வாழ்க்கை நாசமா போச்சேன்னு இவ கதறி அழுதது. நீங்க மறுவாழ்வு மையத்துக்கு போனது, திரும்ப நைஸா காஞ்சிபுரத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் இருக்கிற இடமா தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்துட்டீங்க. எல்லாமே நடிப்பு, எல்லாமே உங்க திட்டம். அடச்சி, வாய முறியா? மாவை பத்தி தப்பு பேசிட்டு போயிட்டு இருக்க. இது மாதிரி வேற யாராவது பேசியிருந்தாங்க அடிச்சு மூஞ்சிலாம் உடைச்சிருப்பேன். அக்காவா போயிட்டேன், மரியாதையை காப்பாத்தி சொல்லிட்டேன். இதான்டா, இந்த மாதிரி விஷயத்தை தான் இவர் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது. வீட்டுக்கு மூத்த மாப்பிள, அப்பாவியான குடும்பம், எதிர்த்து பேச யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. இத வச்சுதானே இந்த வீட்டுல இப்படி விளையாடிட்டு இருக்காரு. காயத்ரி, யாரோ உனக்கு தப்பான தகவல் சொல்லி உன் மனசை கலைச்சிருக்காங்க. ஏன் உங்களால என் மனசை கலைக்க முடியல? என்ன சம்மதிக்க வைக்க முடியல இல்ல? என்ன அடைய முடியலங்கிற வருத்தத்துல பேசிட்டு இருக்கீங்கல்ல?
வேணாம் காயத்ரி. என்னோட நல்ல எண்ணத்துக்கெல்லாம் தப்பான சாயம் பூசின அப்ப நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்றேன். இப்படி ரொம்ப நடிக்காதீங்க. இந்த நடிப்பு, இந்த பசப்பி பேசுறது, இது எதுக்கும் நான் மயங்க மாட்டேன். என்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக நீங்களே மாப்பிளைய கொண்டு வருவீங்க, அப்புறம் நீங்களே கலைச்சு அனுப்பி விட்டுருவீங்க. முதல்ல ஒரு மாப்பிளை வந்தான், நீங்க நினைச்சிருந்தா அவன் கிட்ட முதல்லயே பேசி ஓகேவா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. ஆனா நீங்க அதை எதுவுமே செய்யலையே. ஆனா அவனை இங்க வர வச்சு அப்பா அம்மா இல்லாத குடும்பத்துல பொண்ணு எடுக்க மாட்டோம், இந்த பொண்ணு ராசி இல்லாதவன்னு நைஸா அவரை சொல்ல வச்சு அந்த வரனையும் கெடுத்துட்டீங்க. ஏன் தன்னம்பிக்கைய தரமட்டமாக்கி நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல. அப்புறம் அடுத்ததான் ஒருத்தன் வந்தான். ஐயோ, உனக்கு உன் மாமாக்கும் தொடர்பு இருக்கான்னு அந்த ரங்கமா கேட்டான். அவன் அப்படி கேட்க சொன்னதே நீங்க தானே. காயத்ரி, கத்தாதீங்க. அடுத்ததா பாஸ்கர். ஆமா, ஒரு ஐயோகேன்னு உங்களுக்கு சீட்டு கம்பெனிலே தெரியும். ஆனா அவனை இங்க வர வச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு போய் போலீஸ் எல்லாம் வர வச்சு நிறுத்துனீங்க. இதெல்லாம் எதுக்காக? என்ன அடையணுங்கிறதுக்காக, என்ன படிய வைக்கணுங்கிறதுக்காக, என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நீங்க போட்ட டிராமா தானே. போதும், நிறுத்துடி. உங்க வக்ர புத்தி என்ன அடையணும்னு பிளான் பண்ணிடுச்சு. இதோ நிக்கிறாளே எங்க அக்காவும் இதுக்கு பலிக்கடை ஆயிட்டா. என் தம்பியையும் தங்கச்சியையும் பகட காய ஆக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன? ஏன் கழுத்துல தாலி கட்டணும் அவ்வளவுதானே? நான் உங்களுக்கு வேணும், அதுக்காக தானே இவ்வளவு கேவலமான டிராமா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? நீ எல்லாம் மாடு கிட்ட ஜென்மம். பொம்பளை பொறுக்கி. யார பத்தி என்ன சொல்றீங்க? உனக்காக தான் நீ பேசிட்டு இருக்க. பேசிட்டு இருக்கேன். பாவி பாவி, உன்னா கழுகி போயிடுண்டி. வாழ்க்கை நல்லாவே இருக்காது. யார பத்தி என்ன வார்த்தை சொல்ற? மரியாதையா மன்னிப்பு கேளுடி. என் புருஷன் கிட்ட மன்னிப்பு கேளுடி. அது வரைக்கும் உன்னை விட மாட்டேன்டி. கேளுடி, கேளுடி. அவள் அடிக்காத. மனசுல பட்டத எவ்வளவு தைரியமா பேசலாம். நியாயமா பார்த்தா அவளை நம்ம பாராட்டணும். நடிக்கிறீங்க, இப்ப கூட நடிப்பு தானே. பாரு காயத்ரி, சத்தியமா என் மனசுல அந்த மாதிரி எண்ணம் இல்ல. ஒருவேளை உன் மனசுல தப்பா தோன்ற அளவுக்கு நான் நடந்திருந்தா தயவு செஞ்சு இதை மன்னிச்சிரு. இதுவும் நடிப்பு தானே. வேணாம் காயத்ரி, தப்புக்கு மேல தப்பு பண்ற. சத்தியமா என்னைக்கு என் மனசுல உன தப்பா நினைச்சதில்ல, தப்பா ஒரு பார்வை கூட பார்த்ததில்ல. ஏன் அன்னைக்கு ஒரு நாள் பாத்ரூம்ல நான் துண்டு கொடுக்க வந்தப்பவே என்னை இழுத்து கைய பிடிச்சிங்கல்ல, அதுவும் ஏதோ பிளான் தானே. நான் மசிவனா இல்லையான்னு நைஸா நூலை விட்டு பாத்திருக்கீங்கல்ல. ஐயோ, நான் மசிவனா இல்லையான்னு நைஸா நூலை விட்டு பாத்திருக்கீங்கல்ல. ஐயோ, நூல் கூட இல்ல, துண்டை விட்டே பாத்திருக்கீங்கல்ல. ஐயோ காயத்ரி, சத்தியமா அது தவறி நடந்து போச்சு. நான் சரசு நினைச்சுதான் உன் கையை பிடிச்சி எடுத்தேன். நீ உள்ள வந்த உடனே உன்னை பார்த்ததும் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? பாரு, எனக்கு கல்யாணம் இந்த வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு அப்பா அம்மா இல்ல. உங்க 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், உங்க அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நாங்க செய்யணும்னு நினைச்சோம். அதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த வீட்டுல இருக்கேன். நடிப்பு 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 நடிப்பு, இதெல்லாம் நான் உன்னை நம்ப மாட்டேன். வாய மூடி. நீ எனக்கு போய் தங்கச்சியா போடுத்திட்டியே. நீ நல்லாவே இருக்க மாட்ட. வேணாம் சரசு, வேணாம்.
ஓ வாயால அப்படிலாம் சொல்லாத. இல்லங்க, இவ உங்களை என்னென்னலாம் பேசுற பாத்தீங்களா? பொம்பளை பொறுக்கீங்கிறா, சாதாரண வார்த்தையா அது? இப்படிப்பட்ட விஷம் கலந்த வார்த்தை தெரியுமா? வேண்டாங்க, வேண்டாம். இதுக்கு மேல நம்ம இந்த வீட்டுல இருக்கணுமா? இந்த நிமிஷமே நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம். இதுக்கு மேலயும் இங்க இருந்தா நமக்கு மரியாதை இல்லைங்க. இல்லங்க, எத்தனையோ தடவை நீங்க என்கிட்ட சொன்னீங்க, நாம இந்த வீட்டுல இருந்தா ஊரலகம் நம்மள தப்பா பேசுன்னு, இங்க இருந்து போயிடலான்னு நீங்க சொன்னீங்க. அப்பெல்லாம் என் மரமண்டைக்கு புரியலங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டேங்க, இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இவ எக்கி இருக்கட்டும், போட்டும். வாங்க நம்ம கிளம்பலாம். நீங்க சொன்ன மாதிரியே நம்ம போயிடலாம். இனிமேதான் நம்ம இங்க இருக்கணும், ரொம்ப பொறுமையா இருக்கணும். இப்ப நம்ம இந்த வீட்டை விட்டு போயிட்டோம்னா இவளை அடையிறதுக்காக நான் போட்ட பிளான் தான் இதுன்னு எல்லாரும் நம்மள பேசுவாங்க. ஐயோ, போகக்கூடாது. இங்கேயே இருந்து இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இவன் நம்மளை பத்தி நினைச்சதெல்லாம் தப்பு, நம்ம மேல குறை சொன்னதெல்லாம் பெரிய பாவம்னு அவளுக்கு உணர வைக்கணும். அது வரைக்கும் நாம இங்க இருக்கணும், நம்ம பழியை நம்ம தொடக்கணும், அதுக்கப்புறம் தான் வெளியே போகணும். எங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவ எப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் எவ்வளவு பேசுனா? இதுக்கு மேல எப்படிங்க நான் இவ மூஞ்சில முழிக்க முடியும்? சரசு, அவ நம்ம வீட்டு குழந்தை, அவளை நம்மளே தண்டிக்க கூடாது. அவ பேசுனது தப்புன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். அது வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்கணும். சூப்பருங்க, சூப்பர் டிராமா. இந்த வீட்டை விட்டு போயிட்டா நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன், நான் கையை விட்டு போயிடுவேன்ல. இப்படி பேசுற என்னடி? அதுக்காக இவளே அவ வாயால சென்டிமெண்டா பேச சொல்லி என் அக்காவையே பிளாக் பண்ணியாச்சு. நீ கிடைக்காம நான் போக மாட்டேன்னு என்கிட்டயே மறைமுகமா சொல்லிட்டு இருக்க இல்லையா? சூப்பருங்க. மறுபடியும் உங்க கேவலமான இந்த பிளான ஆணித்தனமா எனக்கு புரிய வச்சிட்டீங்கல்ல. எது எப்படி போனாலும், யார் நாசமா போனாலும் நான் உங்களுக்கு வேணும். அதுக்காக எவ்வளவு கீழ்த்தனமா வேணும்னாலும் போவீங்க. என்னடி சொன்ன? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கொன்னுடுவோம். ரத்த கொதிக்கிட்டு எனக்கு. நான் அக்காடா. அக்கா அக்கா மாமா பத்தி தப்பா பேசிட்டு இருக்க, கொன்றுவோம். போய் தொலை, என் முன்னாடி நிக்காத. டேய், நான் ஏன்டா போனோம்? தப்பு செஞ்சாலும் இவ்வளவு தைரியமா நிக்கும் போது நான் ஏன்டா வீட்டை விட்டு போனோம்? நான் இதே வீட்டுல தான் இருப்பேன். பாத்துடுறேன், ஜெயிக்கிறது நானா இவரான பாக்குறேன். விடை. எனக்கு இங்க பாருங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா, ஒரு லூசு. உங்களை பத்தி தெரிஞ்ச உடனே அவளே வந்து பேசுவா மாமா. இங்க பாருங்க, அங்க போயிடலாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம இந்த வீட்டை விட்டு வேற எங்கேயாவது போயிடலாங்க. இதுக்கு மேல இங்க இருந்து நம்ம அசிங்கப்பட வேண்டாம்.